அரசியல் களத்தில் அரங்கேறும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள், தலைவர்களின் சாதுரியமான மேடை பேச்சுக்களை அரசியல் இதெல்லாம் சாதாரணமப்பா பகுதியில் பார்க்கலாம். கும்மிடிப்பூண்டி தேர்தல் களம் இப்போ செம கூலா இருக்குங்க. திமுக வேட்பாளர் கோவிந்தராஜன் மனு தாக்கல் செஞ்சுட்டு வெளியில வராரு. அதே சமயம் அதிமுக வேட்பாளர் சுதாகர் உள்ள நுழைகிறாரு. ரெண்டு பேரும் எதிரெதிர் கட்சி ஓட்டுக்காக முட்டிக்க போறாங்கன்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். திடீர்னு சுதாகர் கோவிந்தராஜன் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்க அங்க இருந்தவங்க எல்லாம் அடேங்கப்பான்னு ஆச்சரியத்துல வாய் அடைச்சு போயிட்டாங்க. இத பார்த்த ஊர் ஜனங்க, அரசியல்னால ஒரு நாகரிகம் வேண்டாமா, சூப்பர் தம்பின்னு நிகழ்ச்சியா பேசிட்டு போறாங்க. ராஜபாளையம் தேர்தல் களத்துல முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மனசுல பட்டதா அப்படியே ஓப்பனா பேசிட்டாரு. போன எலெக்ஷன்ல பாஜகவை எதிர்த்து நின்னப்பவும் கூட என்னைய எல்லாரும் மோதி ஆளுன்னு தான் சொன்னாங்கன்னு பழைய கதைய ஆரம்பிச்சாரு பாருங்க. நீங்க தாமரைக்கு போட்டு போடுங்க. தாமரை அதிமுகவுக்கும் தாமரைக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு. எப்படி என்னதான் சொன்னாலும் இவன் மோடி ஆளுங்கிறாங்க. நம்ம போன இடத்துல எழுத்து இருந்தோம், இவர் மோடியை பேச சொல்லுங்க, திட்டே மாட்டாருமாங்க. காரணம் என்னன்னா, நல்ல மனுஷனை போய் நம்ம எப்படி திட்ட முடியும்? இந்த நாட்டுக்காக தைரியமான ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை திட்ட முடியுமா? கத்தி கத்தி சாய விடாத 15 ஆண்டு கத்திட்டு என் பாவமே உன்னை சும்மா விடாது. எத்தனை ஆண்டா கத்துறது? எத்தனை ஆண்டு கத்தி முடிச்சு தேர்தல் முடிஞ்சு போனா டாக்டர் கூப்பிட்டு உள்ள குழாய் விட்டு காட்டுறாங்க. மாதிரி என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காங்க. குன்னூர் குளிர்ல சீமான் மைக்க பிடிச்சாரு பாருங்க. ஆனல் பறந்துடுச்சு. நாட்டை என்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா வாழ பாருங்கன்னு ரொம்ப உருக்கமா அங்கிருந்தவங்க கிட்ட பேசியிருக்காரு. என்ன நாட்டை கொடுத்துட்டு வாழ பாரு, என்னத்தையாவது உருப்படியா முடிவெடு. கத்தி கத்தி சாய விடாத 15 ஆண்டு கத்திட்டு என் பாவமே உன்னை சும்மா விடாது. எத்தனை ஆண்டா கத்துறது? எத்தனை ஆண்டு கத்தி முடிச்சு தேர்தல் முடிஞ்சு போனா டாக்டர் கூப்பிட்டு உள்ள குழாய் விட்டு காட்டுறாங்க. மாதிரி என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காங்க. இங்க பாரு, நான் மதில் சோழ இந்த சுவர அது என்னடா சின்ன இதுதான் போட்டு அடிச்சு புட்லு பண்ணா இருக்குது. 2 மாசத்துக்கு பேசாம இருக்கு. அதை தவிர வேற ஏதாவது மருந்து இருக்காங்க. எனக்கு நான் ஒரு மூச்சை இழப்பேன், பேச்சை இழக்க மாட்டேன். உனக்கு புரியுதா? தேர்தல் பிரச்சாரத்துல வேகமா பேசும்போது சில நேரங்கள்ல தொகுதி பேரே குழம்பி போயிடுதுங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில பிரச்சாரம் செஞ்ச பிரேமலதா விஜயகாந்த் செல்வ பெருந்தகை பத்தி பேசும்போது ஒரு சின்ன ஸ்லிப் ஆயிட்டாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு பதிலா குன்றத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற செல்வ பெருந்தகைன்னு ஒரு போடு போட்டாரு. இத கேட்ட அங்கிருந்தவங்க, குன்றத்தூர்னு ஒரு தொகுதியே இல்லையேன்னு முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, குன்றத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள்தான் ஏற்கனவே வெற்றி பெற்று இந்த தொகுதியில வேட்பாளராக இருந்தார். என் தந்தை தாயார் எனக்கு வைத்த பெயர் கருணாநிதி. நான் தான் நிதி பற்றாக்குறையாக என் பெயரை கருணாஸ் என்று சுருக்கிக் கொண்டேன். கருணாஸ் மைக்கு பிடிச்சாலே சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது. உங்களுக்கெல்லாம் என்ன கருணாஸ் தான் தெரியும், ஆனா என் நிஜ பேரு கருணாநிதினு சொல்லி எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்திட்டாரு. அதற்கு காரணம் என்னன்னு பிளாஷ்பேக் கதையை சொல்லி மேடைய கலகலப்பாக்கிட்டாரு. கருணாநிதி உத்தமலைஞர் கருணாநிதி என்பவர் செய்த சாதனைகளை யார் ஒருவராலும் இனி நிரப்ப முடியாது. அவருடைய பெயரை தாண்டி இன்னொரு கருணாநிதி உருவாகவே முடியாது. அதை உணர்ந்ததால்தான் என்னுடைய தந்தை சேது என்கின்ற பெயரிலே பின்னால் கருணா என்பதை சுருக்கி எஸ்ஐ பின்னால் போட்டு கருணாஸ் என்று மாற்றிக்கொண்டேன். என்னப்பா இது புதுசா இருக்குன்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்க வந்தவாசி சுயேட்சை வேட்பாளர் பொன்னம்பலம் செம மாசா என்ட்ரி கொடுத்திருக்கிறாரு.
வெயில் கொடுமை தாங்கல, ஓசோன்ல ஓட்ட விழுந்துடுச்சுன்னு மனுஷன் வருத்தப்பட்டு இயற்கையை காப்போம்னு மெசேஜ் சொல்ல சட்டைக்கு பதிலா இலைதழைகளை கட்டிக்கிட்டு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. ஏழைகள் ஏழையாகவே இருக்காங்க, அவங்க கஷ்டத்தை பாருங்கன்னு தத்துவம் பேசிக்கிட்டே வேஷ்டி மேல பச்சை பசேல்னு இலைகளை சொருகிக்கிட்டு மனுஷன் வந்த அழக பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாம் சிரிச்சாலும் அவர் சொன்ன அவேர்னஸ் மெசேஜ் யோசிக்க வச்சிருக்கு. நம்ம 24ஆம் தேதி கரெக்டாக போய் வாக்களித்து அதை உறுதி செய்வோம். 24ஆம் தேதி கரெக்டாக போய் வாக்களித்து அதை உறுதி செய்வோம். போலூர் தொகுதி தாவக வேட்பாளர் அபிஷேக் மனு தாக்கல் செஞ்சுட்டு செம கெத்தா நிருபர்களை பார்த்தாரு. தளபதி சொல்லிட்டாரு நாங்க செஞ்சிடுவோம்னு தெம்பா பேச ஆரம்பிச்சவரு கடைசியில ஒரு குண்டை தூக்கி போட்டாரு பாருங்க. வர 24ஆம் தேதி எல்லாரும் மறக்காம ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம 24ஆம் தேதி கரெக்டா போய் வாக்களிச்சு அதை உறுதி செய்வோம். ஆனா எலெக்ஷன் நடக்கிறது 23ஆம் தேதி. இதை கேட்டு மத்தவங்க எல்லாம் தம்பிக்கு ஆர்வத்துல தேதி மறந்துடுச்சா இல்ல ஒரு நாள் லேட்டா போய் ஓட்டு போட சொல்றாரான்னு ஆச்சரியமா பார்த்தாங்க.